அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வைடா மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு சரிவு தான் போய் இறங்கியிருக்கு. மார்னிங் பார்க்கும்போது நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போச்சு. ஆஃப்டர்நூன் மேல பார்த்தீங்கன்னா, செல் ஆஃப் நிறைய நடந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு 112 பாயிண்ட் கரெக்ஷன் குடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 0.49% கரெக்ஷன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் கரெக்ஷன் குடுத்திருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு சரிவு நோக்கி தான் இந்த பேங்க் நிஃப்டி நடந்திருக்கு. இன்னைக்கு நிஃப்டி அவுட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 17 பாயிண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜியும் இன்னைக்கு ஒரு 69 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி மார்க்கெட் இறங்க ரொம்ப வாய்ப்பும் அதிகம். ரிவர்சல் ஆகிறதுக்கு அதோட ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன பங்குகள் கிடைக்கும் நம்ம பார்த்து உள்ள போகலாம். நீங்க நிஃப்டி ஐட்டும் பெரிய சொல்ற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நார்மல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு -1.35 கிட்ட இன்னைக்கு சரிவோட தான் முடிஞ்சிருக்கு. மேபி வர டேஸ் வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பும் இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 24,000 கிராஸ் ஆகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா 23,900 கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன பங்குகள் கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்தரா மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணிருக்கான்னு செக் பண்ணிடுவோம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 821 கோடி வித்திருக்காங்க. பட் டிஐஎஸ் இன்னைக்கு நல்ல சப்போர்ட் ஒரு 3,856 கோடி வந்து போட்டு வாங்கியிருக்காங்க. நல்ல சப்போர்ட் வந்து டிஎஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஃபர்தரா ஒரு நியூஸோட உள்ள போவோம். நான் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸோட உள்ள வந்திருக்கேன். என்ன நியூஸ் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல பாருங்க. அதானியோட ஒரு பங்கு வந்து நிஃப்டி இண்டெக்ஸ்ல இருந்து வெளியே போகுது. எந்த பங்குன்னு பார்த்தீங்கன்னா, அதானியோட ஃபர்ஸ்ட் அந்த அதானி ஸ்போர்ட்ஸ்னு ஒரு பங்கு நினைக்கிறேன். அந்த பங்கு தான் வந்து வெளியே கொண்டு போறாங்க. அதுல வந்து எந்த பங்கு உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவிஎஸ் மோட்டார் தான் உள்ள வந்திருக்கு. நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நம்மளுக்கு ஒரு டிவிஎஸ் பங்கு வந்து ஒரு நல்ல டாப் கம்பெனியில உள்ள மூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50 கம்பெனி உள்ள நிஃப்டி 50ல உள்ள வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ்க்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நான் எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிவிஎஸ்ல. நல்ல ஒரு சேல்ஸ் போயிருக்கு. அதனால தான் இவங்க நிஃப்டி 50ல உள்ள வந்திருக்காங்க. அதானி பங்கு வெளியே போயிருக்கு. வெளியே போற ரீசன் உங்களுக்கு தெரியும். அதானி என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டீக்ரோத் ஆகி இறங்கி இறங்கி மேலே போயிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சு அதானி பங்குலாம். திடீர்னு வந்து மார்க்கெட் ஏறுது, திடீர்னு இறங்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. இந்த அதானி பங்கு பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம்க்கு நான் எப்பவுமே உங்களுக்கு பிளான் பண்ண சொல்லுவேன். என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட பங்கு வந்து எப்போ வேணா கீழே இறங்கலாம். நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது உள்ள போயிட்டு வாங்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்போது வித்துட்டு வெளியே வர நம்ம பார்க்கணும். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ற மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும், தயவு செஞ்சு கனவுக்கு நினைக்காதீங்க. அது மாதிரி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதான் இப்போ மேக்ஸிமம் நான் எல்லாமே ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஸ்விங் யூஸ் பண்ணிப்பேன். அது மாதிரி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி அதை ப்ராஃபிட் பார்ப்பேன். இதுவரையும் நான் அதானி பங்கில் நான் லாஸ் ஆகல. நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் நான் புக் பண்ணி வெளியே வந்தேன். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு நோக்கி போயிருக்கு. அதானி என்டர்பிரைஸ் ரிப்ளேஸ்மெண்ட்டாக நிஃப்டி 50 உள்ள வர பங்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் தான். நல்ல ஒரு விஷயம். வர நாட்கள் எப்படி போகும் தெரியல. மார்க்கெட் ஏற ஏற நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது உள்ள போகலாம். டிவிஎஸ் மோட்டார் ஒரு நல்ல ஒரு சர்வே வந்துச்சு. வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்காத நண்பர்கள் வாங்குங்க. நல்ல ஒரு சர்வீஸ் முறையில் தான் இருக்கு. 3,455 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் கிடைச்சது. ஒரு 329 கிட்ட கிடைச்சது. நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் வந்துச்சு. அகைன் இறங்கத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் மேபி மார்க்கெட் ரிவர்சல் போட வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா உள்ள போங்க. நான் இந்த லெவலில் பை பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு அனௌன்ஸ் கொடுக்குறேன். நீங்களும் இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல லெவலில் கிடைக்கும் போது இந்த பங்குலாம் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணா கம்பல்சரி இந்த பங்குலாம் மேலே ஏறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சா நானும் வீடியோவில் அப்டேட் பண்ணேன். அது கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு அடுத்த நியூஸோட உள்ள வந்திருக்கேன். ஐடிசி பங்கோட டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிஃபோரே சொன்னேன், 8 ரூபா நினைக்கிறேன் பங்குக்கு கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு. இன்னைக்கும் மார்க்கெட்ல சரிவில் தான் இருக்கு பங்கு. நல்ல ஒரு கட்ட சரிவில் தான் கிடைச்சது. 302 ரூபா 301 ரூபா கிட்ட வந்துச்சு. வாங்க நினைக்கிற நண்பர்கள் எல்லாமே வாங்கலாம். இந்த லெவலையும் பங்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. வாங்க நினைக்கிறோம், தாராளமாக வாங்குங்க. இதான் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.81% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். நல்ல லெவலில் பங்கு இருக்கு. புக் வேல்யூ அதிகம் தான். பட் ஆனால் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. டிவிடெண்டுக்காகவே இந்த பங்குலாம் தாராளமாக வாங்கலாம். வாங்க நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்கு. தாராளமாக உள்ள கன்சிடர் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு பங்குமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அந்த மாதிரி பங்கு வாட்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. நான் ஒரு 287 வாங்கினேன். அகைன் ஒரு அப் டவுன் மூவ்மெண்ட் போச்சு. இந்த மூவ்மெண்ட்ல வித்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்திருக்கு. அகைன் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. வந்துச்சா நம்ம இன்னும் நம்ம பை பண்ணலாம். நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணி வச்சுக்கலாம். நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக். தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்விஎல் தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு வீழ்ச்சியை கொடுத்துருக்கு ஆர்விஎல். 4% இன்னைக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பங்கு ஐடிசி கன்சிடர் பண்ணேன். செகண்ட் பங்கு பார்த்தீங்கன்னா ஆர்விஎல் தான். ஆர்விஎல் பார்த்தா இன்னைக்கு மட்டுமே 4% கரெக்ஷன் ஆயிருக்கு.
ஸோ இன்னைக்கு 4.66% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 260 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிஃபோர் டைமும் நம்மளுக்கு கிடைச்சது நல்ல ஒரு சப்போர்ட்டில். ஸோ அந்த சப்போர்ட் லெவலில் நீங்கள் வரும்போது வாங்கியிருந்தீங்கன்னா கம்பல்சரி நல்ல லெவலில் கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆர்மியோட நம்மளோட சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து பிஃபோர் நம்ம இந்த போர் பதற்றம்லாம் வரும்போதே நல்ல ஒரு லெவலில் கிடைச்சிது. ஸோ இப்பயும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபா டிஃபரன்ஸ் தான் இருக்குது. இன்னும் கரெக்ஷனாக வாய்ப்பு அதிகம். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த பங்கெல்லாம். இதெல்லாம் நல்ல ஒரு பீக்கில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 650 கிட்ட இருந்து சரியான கரெக்ஷன் இதெல்லாம். ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. இந்த பக்கம் நான் கன்சிடர் லெவல் வச்சிருக்கேன். தாராளமாக கன்சிடர் பண்ணுவேன். கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் அந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். டாடா சன்ஸில் என்னதுன்னா ஒரு கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுடைய காலாண்டு எல்லாத்தையும் பற்றியும் டிசிஎஸோட ரிசல்ட்டு தென் அதர் அவங்களுடைய ஓவரால் குரூப்போட எல்லா நெட்ஒர்க்கையும் கொண்டு வந்து ஸோ என்ன எதில் லாஸ் ஆகிருக்காங்க அதை பற்றி பேச வந்தாங்க. ஸோ அதை நாளைக்கு மேபி முடியும் நினைக்கிறேன் அந்த பதிவு. ஸோ முடிஞ்சால் மேபி நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா தேஜஸ் நெட்ஒர்க்ஸும் அந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படுத்துட்டே இருந்துச்சு பங்கு தான் தேஜஸ் நெட்ஒர்க். நல்ல லெவலில் கரெக்ஷன் கிடைச்சிது. ஸோ இது உள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6% கிட்ட ஏறி இருக்கு. 500 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்குலாம் நல்ல ஒரு லெவலில் கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 296 தான் கிடைச்சிது. அகைன் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி 50% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ ஹோல்ட் பண்ண நண்பர்கள் வெயிட் பண்ணுங்க. நம்ம பங்குகள்லாம் அவசரப்பட வேண்டாம். நல்ல கரெக்ஷன் வரும்போது நம்ம உள்ள போகலாம். அடுத்த கட்ட சரி வரும்போது நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இவங்களாம் இந்த நியூஸ் வருது போகுது அதுக்காகலாம் மார்க்கெட் ஏற்றினாங்கன்னா அந்த மாதிரி பங்கு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ வெயிட் பண்ணி நல்ல லெவலில் இவங்களுடைய ஆஃப்டர் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, இவங்களுடைய ஃபினான்ஷியல் எப்படி பண்ணுறாங்க, இவங்களுடைய சேல்ஸ் எப்படி பண்ணுறாங்க எல்லாம் பார்த்து தான் நம்ம பங்குல சூஸ் பண்ணணும். அவசரப்பட்டு இவங்க வந்து ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணதுனால ஏறும்போது நம்ம வாங்குறது வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டில் போய் எப்படி ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். பங்கு ரொம்ப நாளாக கீழே படுத்து வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டால் உள்ள போகலாம். ஸோ அடுத்த பங்கு பார்த்தா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 695 இது உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 7000 கிட்ட வந்து கீழே கரப்ஷன் கீழே கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 2.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 695 ரூபாய் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல லெவல் வரும்போது தான் நம்ம உள்ளே போகணும். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டிங்கன்னா இந்த லெவல்லாம் பங்குல பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெயிட் பண்ணி நல்ல லெவலில் பங்கு பிடிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலேருந்து கரப்ஷன் ஆகிட்டு இப்போ திருப்பி பீக்கில் போயிடுச்சு. இந்த லெவலில் பங்கு பிடிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் தான். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாகிராஃப் ஜூபிட்டர் வேகன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஒரு சில ஆர்டர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பங்குலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் போய் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த பங்குலாம் ரொம்ப லாஸில் வாங்கி விற்றேன். ஸோ நல்ல லெவலில் கரப்ஷன் ஆச்சு இந்த பங்குலாம். ஸோ இந்த லெவலில் வாங்குறது வெயிட் பண்ணி ஜூபிட்டர் வேகன்ஸும் சரி டைட்டாகிராஃபும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வாங்குங்க. அவசரப்பட வேண்டாம். இந்த பங்குலாம் ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்கை வந்து அவங்களுடைய ஐபிஓ மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோமோ உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா இவங்களுடைய ஷேரை வந்து விற்றுருக்காங்க. விற்றுட்டு ஐபிஓ மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன மூலயமா பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஆப்லேயே இருக்குது. ஓஎஃப்ஸ் மூலமாக ஏலம் விட்டு அந்த பங்குகளை வாங்கியிருக்காங்க நிறைய தரகர்கள் ப்ளஸ் வந்து கம்பெனிஸ்லாம். ஸோ அதனால் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க கம்பெனி டெவலப்மெண்ட் அவ்வளோ இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 31 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது பங்கு. நல்ல லெவலில் பங்கு போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஓஎஃப்ஸ் மூலம் விற்றுருக்காங்க பேங்கோட ஷேரை விற்றனா கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி அந்த பங்கை சூஸ் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு அந்த பங்குல ரொம்ப கரப்ஷன் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அவசரப்பட்ட லாஸும் ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு 3 பங்கு மட்டும் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் எனர்ஜி நம்மளுக்கு நல்ல லெவலில் கிடைச்சது கரப்ஷனில். இன்னைக்கு லூசரில் இவங்க 3 பேர் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இன்னொன்று டாடா மோட்டார் கமர்ஷியல், தென் பார்த்தீங்கன்னா டோரண்ட் ஃபார்மா. ஸோ இதுவும் இன்னைக்கு ஒரு 2.5% கிட்ட கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னும் இறங்கிச்சுன்னா உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம பிடிச்சா போதும், கம்பல்சரி ப்ராஃபிட் பார்க்கலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்வியனோட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஆர்வியன் இந்த லெவலை பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பங்கை கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பங்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான். டிசிஎஸ் இன்னும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்கு. தயவு செஞ்சு பிடிக்க நினைக்கும் தாராளமாக பிடிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ எல்லாருமே ஏஐக்கு அடாப்ட் ஆக போகிறாங்க. ஸோ இவங்களும் அடாப்ட் ஆனாங்கன்னா கம்பல்சரி ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு. என்னோட தேர்ட் பங்கு இன்னைக்கு நான் சூஸ் பண்ண பங்கு டிசிஎஸ். இன்னைக்கு இதை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கன்சிடர் பண்ண நினைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுங்க, தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்க. நம்ம லெவலில் பிடிச்சாதான் நம்ம பங்கை நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி நம்ம நல்ல லெவல் பங்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 பங்குமே கிடைச்சிருக்கு. ஒன்று ஐடிசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்னொன்று ஆர்விஎன்எல் 3மே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணுங்க. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டாம். ஆனால் எல்லாமே நல்ல லெவலில் வந்திருக்கு பங்கு.
ஸோ நான் பிடிச்ச கொடுக்குற பங்கும் சரி, நான் பிடிச்சி கொடுக்குற பங்கும் சரி, எல்லாமே நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போடலாம். அதை பற்றி கவலையே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில பங்குகள் அப்டேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நன்றி நண்பர்களே.